மயிலாடுதுறை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து தஞ்சை மாவட்டம் புதூரில் கொளுத்தும் வெயிலில் வாக்கு சேகரித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாநில அரசின் உரிமைகளை பெறுவதற்கு மத்தியில் ராகுல் காந்தி தலைமையிலான அரசு அமைய வேண்டும் என தெரிவித்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை என்பதை நன்கு அறிந்த ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நம்முடைய மாநில உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நமக்கான நிதியை நாம் ஒன்றியத்திலிருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அனுசரணையான ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் ஏற்பட வேண்டும். திமுக கொடுக்கும் 200 ரூபாயை வாங்கிக் கொண்டு இரட்டை இலைக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலகலப்பாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து கோவில்பட்டி பகுதியில் திறந்த வாகனத்தில் சென்று மக்களிடையே வாக்கு சேகரித்த அவர் தமிழக மக்களின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்காததால் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியதாக கூறினார். 300 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம், மிஞ்சி போனால் 500 கொடுத்தா ஓட்டு கொண்டுவாங்க. நான் என்ன கொடுத்தா வாங்க, இது பேசவே கூடாது, நாங்கள் பேசுறோம் வாங்க. ஏன்னா அது உங்க வரிப்பணம், நம்ம வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு கொண்டு வராங்க. வாங்கிட்டு ஆனா பட்டனை போய் அமுக்கிறது நம்ம தானே அமுக்க போறோம். 19 தேர்தலில் போய் வாக்குச்சாவடியில் பட்டன் நம்ம தானே அமுக்கும். சிவகங்கை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரித்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் அமைச்சர் ரகுபதி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் கடந்த 3 ஆண்டுகளில் திமுக கொண்டு வந்துள்ள மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் என கூறினார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்குதா? இலவசமா பஸ்ல போறீங்களா, டவுன் பஸ்ல, அதுல ஒரு 1000 ரூபாய் மிச்சம் ஆகுதா? காலை உணவு திட்டம், அதுல ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதா? என்ன அதை போல உயர்கல்வி படிக்க உங்க பொங்கல் பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புனா அதுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குதா? ஏதோ எப்படியோ மாசம் 4000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு தருகிற ஆட்சி தான் மாண்புமிகு தலைவர் தளபதியுடைய ஆட்சி, குறைந்தபட்சம். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் மே. ஸ்டாலினுக்கு குத்தாலம் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலதாளம் முழங்க 2 JCB இயந்திரங்கள் மூலம் மலர் தூவப்பட்டது. இதையடுத்து பருத்திக்குடியில் உள்ள சக்தி பிடாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முரசொலி சேது பாவாச்சத்திரம், மல்லிப்பட்டினம், புதுப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் கொளுத்தும் வெயிலில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்தும் திமுக தொண்டர்கள் குதிரைகள் மூலமாகவும் உற்சாக வரவேற்பளித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.